வணக்கம். உங்கள் வசந்தசேகர். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து அந்த டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டார்ல. அதில் வந்து ஒரு மேடம் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. வேளாங்கண்ணியில் அந்த வேளாங்கண்ணி அந்த ஸ்கூல் ஒன்று நடக்குதுங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து 60 வருஷமாக அந்த ஸ்கூலில் வந்து நடத்திட்டு வராங்க. இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 அந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த அரசு உடைமை ஆக்குனாங்களே, அதுலேருந்து அங்கே ஒரு ஒயின் ஷாப் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு பக்கத்துலேயே. அது எவ்வளோதோ மனு கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து பார்த்தாலும் மாறி மாறி இவங்க 2 பேர் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மாதம் மூடுறது, அப்புறம் மறுபடியும் வந்து மிரட்டி மறுபடியும் திறந்து அதை ஓட்டிகிட்டு இருக்குது. அப்படி தான் இருந்துருக்கு. இப்போ கூட சமீபத்தில் அந்த போன ஆட்சியில் கூட அது மாதிரி சொன்னால் வந்து எப்படி சொல்கிறாங்க பார்த்துங்களா, மூஞ்சில் ஆசிட் ஊற்றிடுவேன், வெளியில் வர முடியாது, அப்படி இப்படின்னு மிரட்டியிருக்காங்க. பாருங்கள், ஒரு ஸ்கூல் பக்கத்தில், ஒரு கோயில் பக்கத்தில், அது கோயிலாக இருந்தானா, மசூதியாக இருந்தானா, இல்லை சர்ச்சாக இருந்தானா, எதாக இருந்தாலும் சரி, அங்கே போய் அங்கெல்லாம் மிரட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கூலு அவங்கள வந்து மூஞ்சில் வந்து ஆசிட் ஊற்றணும் மிரட்டியிருக்காங்க. மாறி மாறி இருந்துட்டு அதுதாங்க இந்த வாட்டி வேறு ஆளுக்கு ஓட்டு போட்டாங்க, இது எப்படியும் ஒளியுந்தே தீரணுன்ட்டு எப்படிலாம் மிரட்டியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இவங்களும் இன்னமும் ஆகக்கூடாது. ஏன்னா அவங்க ரேஞ்சில் அப்படி பண்ணிடக்கூடாது. கொஞ்ச நாள் இது அப்பப்போ முதல்வர் வந்து இது மூடி இருக்கா இல்லையாங்கன்னு 1 மாதம் 2 மாதம் கழித்து அப்படியே அதை வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இல்லாட்டி மறுபடியும் அந்த மாவட்ட செயலாளர் யாராச்சும் உதவி பண்ணுற மாதிரி பண்ணி மறுபடியும் திறக்க வச்சுருவாங்க. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா உத்தரவிட்டது பெரிய விஷயம் கிடையாது. மறுபடியும் வந்து திறந்துக்குவாங்க. யார் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அது எப்போதும் ஒரு கவனத்தில் கொண்டு அதை கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. நன்றி.